படத்துல வந்து ஒருத்தரோட டைலாக் வந்து ஏகே அவர்கள் பேசியிருக்காரு. அது எல்லாருக்கும் வணக்கம், இது நம்ம குகன் டாக்ஸ். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அதே நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். திரும்ப வந்துட்டோம். நீ ஃபார்ம்ல இறங்குறதா களத்துல சந்திப்போம் தான். நீ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கடைசியாக வந்து வெள்ளிங்கிரிக்கு போனது தான் வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் வேலைகள் இருந்தனால வீடியோ போட முடியல. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, GBU குட் பேட் அக்லி இந்த படத்தோட ட்ரைலர் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைலர் வந்து பட்டி தொட்டி எல்லாம் பட்டை கிளப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம சேனல் வியூவர்ஸுக்காக இந்த படத்தோட ட்ரைலர் ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வெள்ளன்னு கேள்விப்பட்ட. ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்ல. This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தான். எனக்காக விட்டேன், சரக்கு என் ஒய்ஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுன்னா விட்டதை தொட்டுதான் ஆகணும். ஏகே வராரு, வழி விடுறான். 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் bad boy. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ. உண்மையாலுமே இந்த படத்தோட ட்ரைலர் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து வேதாளம் படத்துல வந்து எப்படி நம்ம அந்த கேரக்டர் பார்த்தோமோ அதே மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி ஆதிக் வந்து பயங்கரமா ஒண்ணு பண்ணிருக்காரு. ஒரு ஃபேன் பை சம்பவத்தை உருவாக்கி ஃபேன் பை சம்பவம் பண்ணிருக்காரு. நேரா தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும். ஆனா உண்மையாலுமே ஜிவி பிரகாஷ் இப்படி மியூசிக் போட வரான்னு பாக்கும்போது, ஏன்னா இந்த ட்ரைலர் வந்து எப்படி கட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி ட்ரைலர் பார்த்து அப்படியே கட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு சாங் வேற கேமியோ விட்டுருக்காங்க. ஆமா, அது இல்லாம இந்த படத்துல உண்மையாலுமே தியேட்டர்ல வந்து பிளாஸ்டா இருக்கு போது இந்த பாட்டும் சரி. ஏன்னா மார்க் ஆண்டனில எப்படி அந்த பஞ்சு முட்டாய் சேலை கட்டி வந்து உண்மையாலுமே செம ஒர்க் அவுட் ஆச்சோ, அதே மாதிரி இந்த பாட்டும் வந்து பயங்கர ஒர்க் அவுட் ஆக போகுது நான் நினைக்கிறேன். சரி, முதல்ல ட்ரெய்லர் எப்படி இருக்கு? ட்ரெய்லர் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. நம்ம ஒரு வேற என்னமோ வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா பயங்கரமா தூக்கி சொல்லிட்டாப்ல. ட்ரெய்லர்ல ரெஃபரன்ஸ் இல்ல, ரெஃபரன்ஸ் எல்லாம் ட்ரெய்லர் ஃபுல்லா பில்லா வில்லன், அப்புறம் வந்து வரலாறு, இந்த படத்தோட சாயல்கள் எல்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சது. அவர் தான் வில்லன் நினைக்கிறேன். சப்போஸ் மேபி வேற யாராச்சும் இருக்கலாம். பட் இன்னொன்னு என்னன்னா வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் இல்ல, அது வெங்கட் பிரபுவே சொல்லிட்டாரு கோட்டோட இன்டர்வியூ. விஜய் சாரோட டைலாக் ஒண்ணு, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர் அப்படியா டைலாக். அதனால உண்மையாலுமே ஏன்னா கோட்ல எப்படி வந்து அவர் வந்து அந்த இது பேசினாரோ அதே மாதிரி இதுவும் அவங்களே ஒத்துமையா இருக்காங்க. நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ஆதிக் வந்து ஆமா, ஆதிக் வந்து ஒரு பயத்துல தான் இருப்பாரு கண்டிப்பா. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த படம் வந்து ஒரு படம் கன்ஃபார்ம் நல்லா. விடாமுயற்சி வந்து யாருமே படல. படம் நல்ல படம் தான். பட் யாருனாலையும் உட்காந்து பார்க்க முடியல. அப்படி சொன்னவனுக்கு, அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னவனுக்கு, அந்த படத்துல என்னென்னலாம் இல்லைன்னு சொன்னவனுக்கு இந்த படத்துல எல்லாமே இருக்கு. இந்த படத்தையும் உனக்கு குறை சொன்னீங்கன்னா சுப தூக்கி சரி இவனை தூக்கிட்டு வந்து விட்டுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு படத்தை ஏகே சார் சம்மதிச்சு நடிச்சதுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு ஃபேன் பாய் அவரோட டைலாக்கே ரீக்ரியேட் பண்ணி பேசுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அவரோட டைலாக் வந்து பேசுவாருங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் விஜய் சார் வந்து எல்லா படத்துலயும் அவரோட மேனரிசமா இருக்கட்டும், பழைய படங்களை யூஸ் பண்ண அந்த பாடி ஸ்டைல் பண்ணுவார். அஜித் சார் வந்து கஷ்டம், அவர் பழைய படங்கள் இருக்கிற டைலாக்லாம் பேச மாட்டாரு. ஏன்னா அந்த அது
அந்த மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் அந்த டைலாக்லாம் அவர் சீரியல் எந்த படத்துலயும் பேசி நம்ம பார்த்தது இல்லை. இந்த படத்துல பேசுறாருங்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு. ட்ரைலர் வந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம உட்காந்து பயங்கரமான ஒரு ஏப்ரல் 10 அன்னைக்கு ஒரு தரமான சரவடி திருவிழா இருக்கு, திருவிழாவே இருக்கு. சித்திரை 14க்கும் இந்த படம் வந்து ஒரு பயங்கர ட்ரீட் ஆகணும். அதே மாதிரி ஏகே சார் ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் 2 பேரும் சேர்ந்து நாங்க விஷ் பண்றோம். புக் பண்ணுங்க. புக் பண்ண 2 நாள் கழிச்சு படத்துக்கு போய்க்கீங்க. ஒன்னும் அர்ஜென்ட் கிடையாது. அவங்க வேலையை முடிச்சிட்டு அந்த படத்தை போய் பாருங்கன்னு தான் அவரே சொல்லியிருக்காரு. கண்டிப்பா படத்தை பாருங்க. ஐகே சாருக்காக கண்டிப்பா இந்த படத்தை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபைனலி இந்த படத்தோட ட்ரைலர் உண்மையுமே வேற லெவலா இருக்கு. பார்க்க வேண்டியவங்க பாருங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்?